சமையல் மந்திரம். ஹலோ மை லவ்லி கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வானிஷ். இது உங்களோட ஃபேவரட் சமையல் மந்திரம். நம்ம ஷோல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே வீக்கெண்ட்ஸ்ல வந்து ஃபுல்லா வந்து நம்ம வியூவர்ஸ் கூட லைன்ஸ்ல பேச போறோம். ஸோ அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து டாக்டர் கிட்ட சொல்லிட்டு அவங்க வந்து டாக்டர் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் சஜஷன் கொடுக்க போறாங்க. ஸோ கண்டிப்பா உங்க கால்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வியூவர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டருக்கு வணக்கம் போட்டுட்டு அவங்க கிட்ட நிறைய விஷயத்த வந்து கேட்டுக்கலாம். ஓகே, வணக்கம் டாக்டர். வணக்கம் மணி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ் கூட பேச போறோம் ஃபுல்லா வந்து எபிசோட்ல வந்து. ஸோ காலர்ஸ் லைன்ல இருக்குங்க பாத்துக்கலாம். ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். யார் பேசுறது? நாராஜ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் சும்மா வீட்ல இருக்கேன். சும்மா வீட்ல இருக்கீங்களா? ஆமா ஆமா. ஓகே, என்ன வயசு உங்களுக்கு? என்ன மேடம்? வயசு என்ன உங்களுக்கு? என் வயசு இப்ப 34. 34. சோ அப்ப கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கும். ஆமா ஆமா, கண்டிப்பா கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு? இப்ப நான் கல்யாணம் ஆகி எனக்கு 6 வருஷம் ஆச்சு. ஓகே, சோ சொல்லுங்க உங்களோட ப்ராப்ளம் என்ன இப்போ? என்னோட ப்ராப்ளம்ஸ் மேடம், குழந்தை எனக்கு குழந்தை வந்து 5 வருஷம் ஆச்சு. ஓகே. அதுக்கு மனைவிக்கு பீரியட் வந்து மாசம் மாசம் கரெக்டா வந்துறேன். இப்போ ஒரு 4 மாசம் ஆச்சு. 4 மாசம் ஆச்சு, பீரியட் வரல, ஒண்ணும் வரல. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு ஒண்ணுமே தெரியல, ரத்த குறைன்னு சொல்றாங்க. அது என்ன காரணம்? ஓகே, சோ வந்து நம்ம டாக்டர் கிட்ட பேசலாமா? சரி சார். சரி மேடம். சரி மேடம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். 4 மாசமா தான் மென்சஸ் இல்லையா? ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு? ஏற்கனவே அந்த ப்ராப்ளம்லாம் இல்ல சார். அந்த ப்ராப்ளம் இப்பதான் சார் 4 மாசமா இருக்கு. சரி. என்ன ஏஜ் உங்களுக்கு? எனக்கு 34 சார். அவங்களுக்கு ஏஜ் என்ன? உங்களுக்கு 27 சார். ஃபேட்டா இருப்பாங்களா லீனா இருப்பாங்களா? இந்த மீடியமா தான் இருப்பாங்க சார். மீடியமா இருப்பாங்க சார். சரி, அவங்கள கேளுங்க. மாசம் மாசம் தலைக்கு ஊத்திக்கும் போது எத்தனை நாள் பீடிங் இருக்காங்களா பக்கத்துல? ஆமா இருக்கா சார். கொடுங்க, அவங்ககிட்ட கொடுங்க. ஹலோ மேடம் வணக்கம். சொல்லுங்க சார். மாதம் கரெக்டா டேட் வரல அப்படி சொன்னாரு சாரு. முன்னாடி கரெக்டா தான் சார் வந்துச்சு. இப்போ 4 மாசமா வரல. அதாவது ஒண்ணும் தெரியல. அதாவது ஏற்கனவே கரெக்டா மென்சஸ் மாசம் ஆச்சு, ஆனா இந்த 4 மாசமா வரல. யூரின்ல வந்து நெகட்டிவ் காட்டுது. ஆமா ஆமா. குழந்தை இல்லன்னு காட்டுது. ஆமா. இது வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் தான், பயப்படாதீங்க. சரி சார். நீங்க மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பாருங்க. சரிங்க. கர்ப்பப்பை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன், நீர் கட்டியோ இல்ல வேற ஏதாவது சிஸ்ட் ஏதாவது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி டேட் மாறி வரும். இல்ல ஹார்மோன் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆலோசனை சிகிச்சை கொடுப்பாங்க. மற்றபடி இது 4 மாசம் தள்ளி போகுதுன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப அறிகுறி. இப்பதான் ஸ்டார்டிங் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது. அதுக்கு முன்ன கரெக்டா வந்தது இல்லையா மென்சஸ்? கரெக்டா வந்துச்சு. இப்பதான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. அது என்னன்றத நம்ம ஸ்கேன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல நேரடியா வந்தீங்கன்னா கை நாடி பார்த்து சொல்லிடுவோம் என்ன கம்ப்ளைண்ட் உங்களுக்கு, என்ன ப்ராப்ளத்தால உங்களுக்கு இர்ரெகுலர் மென்சஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் ஒரி பண்ண தேவையில்ல. நல்ல ஒரு டிஜிஓ டாக்டர் முதல்ல ஸ்கேன் எடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் பிளட் செக் பண்ணி பாருங்க. ஓகே சரிங்க சார். மற்றபடி பயப்பட தேவையில்ல. ஓகே, நீங்க டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல டாக்டர் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மறுபடியும் எங்களோட எபிசோட்ல வந்து கால் பண்ணி நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே ஓகே, thank you so much for calling. அதாவது இவ்வளவு நாள் வந்து ரெகுலரா மென்சஸ் வந்துச்சு, இப்பதான் ப்ராப்ளமா? அது வந்து சம்திங் சில பெண்களுக்கு அது மாதிரி வரும். இல்ல சில பேர் கன்சீவ் ஆனவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா யூரின்ல தெரியாது, பாசிட்டிவ் கோடு தெரியாது. அதனால ஸ்கேன் பண்ணி பார்த்தா சொல்லிடுவாங்க இது மாதிரி இந்த ப்ராப்ளம். இதை ஸ்கேன் பண்ண சொன்னேன். 4 months இந்த மாதிரி அவங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம், எல்எஸ்ஹெச் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் பேலன்ஸ் இருந்துச்சுனாலும் இது மாதிரி ப்ராப்ளம் வரும். ஓகே. அதாவது பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து ரெகுலரா மென்சஸ் வந்துட்டே இருக்கும். திடீர்னு தடைப்படுதுன்னா ஒண்ணு நீர்க்கட்டி, இல்ல தைராய்டு, இல்ல வந்து ஹார்மோன் குறைபாடு. இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையால தான் அந்த இர்ரெகுலர் சைக்கிள் மாறுது. சைக்கிள் மாறாம இருக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு ஸ்கேன்ல பார்க்கலாம், இல்ல பிளட்ல பார்க்கலாம். நார்மலா இருந்துச்சுன்னா பயப்பட தேவையில்ல. சத்து குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சத்தான உணவு சாப்பிட்டாவே ரெகுலரா மென்சஸ் வந்துடும். இப்போ இவங்க வந்து அடுத்த காலர்ஸ் இருக்காங்க, போய்க்கலாம். ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். யார் பேசுறது? கார்த்திக். கார்த்திக், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சில இருந்து. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப டிவி பார்த்துட்டு இருக்கேன். இப்ப டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? காமெடி. சரி, ஓகே, சமையல் மந்திரம்ல ஒரு காமெடி. ஓகே, சோ என்ன ப்ராப்ளம் கார்த்திக் இப்போ உங்களுக்கு? எப்போதுமே அந்த அந்த ஞாபகமே இல்லாம இருக்குன்னா என்ன மேடம் பண்றது? என்ன ஞாபகமே இருக்க கூடாது? செக்ஸ் ஃபீலிங் ஞாபகமே இல்லாம இருக்குன்னா செக்ஸ் ஒரு ஹியூமன் பீயிங்னா செக்ஸ் இல்ல ஞாபகம் இல்லாம எப்படி இருக்க முடியும்?
எப்போதுமே அதே ஞாபகமா இருக்கு. என்ன பண்றது? எப்பவுமே அதே ஞாபகமா? என்ன வயசு? என்ன வயசு உங்களுக்கு? 30. 30 ஏஜ். கல்யாணம் ஆகல இன்னும்? இல்ல. ஓகே. சோ பேசாம நீங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்ப வந்து எப்பவுமே நீங்க அவங்க கூட இருக்கலாம்ல. ஓகே ஓகே. வெயிட் பண்ணா இத பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா. சோ என்ன கைப்பழக்கத்தை பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ? எப்பயாவது. ஆமா. சோ வந்து நீங்க எப்பவுமே வந்து அத பத்தி யோசிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அது எப்பாவது ஒரு நாள்ல கைப்பழக்கம். அப்ப என்ன பண்ணுவீங்க? நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன். பேங்க்ல ஒர்க் பண்றீங்களா? ஆமா. ஓகே. நான் அது கேக்கல. நீங்க எப்பவுமே சொன்னீங்கல்ல செக்ஸ்ல வந்து எப்பவுமே யோசனையா இருக்கு. ஆமா ஆமா. சோ அப்ப வந்து என்ன பண்ணுவீங்க செக்ஸ் யோசனையா இருக்கும்போது நீங்க? செக்ஸ் ஃபீலிங்னா பாப்போம். சம்பந்தமா நினைவு வரப்ப அதே கொஞ்சம் சேனல்ல மாத்திர அப்படிதான் போகும். அப்படியா? சோ அதுக்கு முன்னாடியே நீங்க சேனல் மாத்திக்கலாம்ல? சேனல் எங்க மாத்த வரீங்க? 11 மணிக்கு எனக்கு சேனல் 11 மணிக்கு டிவி பார்த்தோன்னே எங்க மாத்த வருவீங்க? ஆஃப் தான் பாக்கணும். அப்படியா? ஆமா. ஓகே. சரி ஓகே. நீங்க வந்து டாக்டர் உங்களுக்கு என்ன சஜஷன் கொடுப்பாங்க பாருங்க. எப்படி உங்க செக்ஸ் மைண்ட வந்து மாத்திக்க முடியாது? என்ன டாக்டர்? சார் வணக்கம். சொல்லுங்க. 11 மணிக்கு வாணி பார்த்த உடனே உங்களுக்கு தூக்கம் வரலையா? ஆமா ஆமா. அதுதான் சொல்ல முடியாம சொல்லி மென்னு முழுங்குறீங்க போல இருக்குது. ஆமா ஆமா ஆமா. 11 மணி ஆனா ப்ரோக்ராம் பாக்குறீங்க. ஆனா ஆமா இருக்கு. நிறைய காலர் உங்களுக்கு நீங்க பேசுற மாதிரியே நிறைய டவுட் கேக்குறாங்க, பாத்துருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் கைப்பழக்கம் பண்ணேன், இப்ப எங்க மனைவியோட என்னால சேர முடியல. நான் கைப்பழக்கம் பண்ணேன், என் மனைவியை வந்து இப்ப கருத்தரிக்கல. நான் கைப்பழக்கம் பண்ணேன், என்னால வந்து செக்ஸ்ல ஈடுபட முடியலன்னு சொல்லி நிறைய பேர் நீங்க லைவ்லயே பாக்குறீங்க. ஆமா. அப்படியே அதை மறுபடியும் பண்றீங்க. எப்பயாவது ஒன் டைம் வீக்லி ஒன்ஸ் மந்த் பண்ணக்கூடாது ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஏற்கனவே நிறைய எபிசோட்ல சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய மெயினை மாத்திடணும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 11 மணி ப்ரோக்ராம் பாக்குறீங்க. நாங்க வந்து ஒரு அவேர்னஸ், அதாவது நீங்களாம் நல்லா இருக்கணும், வாலிபர்கள் நல்லா இருக்கணும், பெண்கள் நல்லா இருக்கணும், வயோதிகர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இது பண்றோம். நீங்க அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும். புரியுதுங்களா? நீங்க வந்து ஒரு செக்ஸ் ஒரு நினைப்போட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா உணர்ச்சி அதிகமாக தான் செய்யும். ஏன்னா 25, 26 நான் கல்யாணம் பண்ண சொல்ற ஆளு 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ண முடியுதுன்னா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுதான். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதுதான் என்னுடைய அன்பான அட்வைஸ். நன்றி நன்றி. ஓகே. டாக்டர் சொல்லிட்டாரு வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சோ கண்டிப்பா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தேட. ஓகே. இல்ல அவர் ரெடியா தான் இருக்கும். ரெடியா தான் இருக்கா? 30 வயசு ஆயிடுச்சுல. கட் ஆயிடுச்சுல. ஓகே. சோ டாக்டர் பாத்தீங்கன்னா நிறைய வாலிபர்களுக்கு இதுதான். ஓகே. நம்ம ப்ரோக்ராம் நான் வாலிபர்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவர் உங்ககிட்ட சொல்ல கூச்சப்பட்டாரு, வெக்கப்படுறாரு. என்ன வெக்கப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் உங்க ப்ரோக்ராம் பார்த்தா எனக்கு மூடு வந்துருது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எல்லாமே வந்து கண் பார்வைக்கு பாத்தீங்கன்னா பலவிதமான விஷயங்கள் நம்ம கண் பார்வைக்கு கெட்டதா தெரியக்கூடாது. சில விஷயங்கள் நல்லதா ஏத்துக்கணும். நல்லதா ஏத்துக்கும் போது அது நல்லதாவே அமையும். நல்லதா இருக்கு. இப்போ நல்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் மேடம். ஓகே வியூவர்ஸ், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மறுபடியும் உங்களை சந்திக்க போறேன். இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்க, நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நான் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனிஹா 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 மந்த்ஸில் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd மந்த் வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 மந்த் சாப்பிடுங்க. அது வரைக்கும் நல்லபடியாக குழந்த போங்க. நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கே சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாதத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். கிட்ட நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். எனக்கு 3 மாசம் சொன்னாலே, ஆனால் 2 மாசத்துல எனக்கு கழுவு நின்றுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை இது கேள்விப்பட்டு வந்தோம். எங்கெங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம். ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி இது 3 வயசுல இப்போ பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம். ஒன்றும் சரியாகல. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சூ ஆகிட்டா 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோடு வந்திருக்கோம். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க. மெடிசன் எடுக்கணுன்னு 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம். ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2வது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். ஓகே, உங்க வியூவர்ஸ் உங்களோட கால்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து நல்ல ஸ்வீட்டா அழகா சின்னதா சொல்லுங்க சீக்கிரம். அப்பதான் வந்து டாக்டர் உங்களுக்கு சஜஷன் கொடுக்க முடியும். அப்பதான் நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு அவங்களோட ப்ராப்ளம் எங்க கூட சொல்லுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு நல்ல சஜஷன் டாக்டர் சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல டைம் எடுத்துட்டு ரொம்ப நேரம் எடுத்துட்டு சொல்லாதீங்க. ஓகே, ஸோ சொல்லுங்க டாக்டர். இப்போ அதான் ஆண்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கண்ட்ரோல். இப்போ நான் சொன்னேன், குடிக்கு அடிமையானவங்க என்ன பண்ணுவாங்க, அதை விட்டு விலகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். மாதிரி கைப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு அதை விட்டு விலகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். குடியினால் ஏற்படக்கூடியது உடல் உபாதைகள், உடல் பிரச்சனைகள், மற்றபடி அவங்களுக்கு குடல் புண், லிவர் ஃபங்க்ஷன் ஆகிறது, எல்லா கெடுதலும் வரும். குடியினால் உயிரை போக்கக்கூடிய பிரச்சனையும் உண்டு. அது மாதிரி தான் அந்த கைப்பழக்கத்தினால மனைவி நம்மளை விட்டு போயிடுவா, மனைவிக்கு சுகம் கிடைக்காது, மனைவிக்கு குழந்தை பேர் கிடைக்காது, மனைவி மனநிலை மாறும், நம்மளுக்குன்னு இருக்காம சில பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுருவாங்க. இது மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னா மானம் அவமானம் சில பிரச்சனைகள்லாம் உருவாகும். அதனால தயவு செய்து ஆண்கள் சுய கட்டுப்பாடோட அதை மாற்ற முடியல அப்படின்னா நிறைய பிரச்சனையை சொல்லியிருக்கேன். ஆமா சொல்லுங்க. ஓகே, சோ அடுத்த காலர்ஸ் இருக்காங்க பார்க்கலாம். ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட பேர் சமையல் மந்திரம். யார் பேசுறது? ஹலோ ஹலோ மேடம். சொல்லுங்க சார், யார் பேர் சொல்லுங்க உங்களுது. திருச்சில இருந்து சுரேஷ் பேசுறேன் மேடம். ஓகே சுரேஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் முடிச்சிட்டேன் மேடம். காலேஜ் முடிச்சிட்டீங்களா? வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே, சோ என்ன ப்ராப்ளம் இப்போ உங்களுக்கு? மேடம் ஓபனா சொல்லிட்டேன் மேடம். ஓபனா சொல்லுங்க. நீங்க வந்து கால் பண்ணிருக்கிறதே ஓபனா உங்க டவுட் சொல்றதுக்கு தானே? ஆமா மேடம். மேடம் சொல்லுங்க. நான் 6வதுல இருந்து கத்துக்கிட்டேன் மேடம். என்ன கத்துக்கிட்டீங்க? படிக்க தானே கத்துக்க சொன்னது. பசங்களோட சேர்ந்தனால அப்படியே சேர்ந்துருச்சு மேடம். பசங்க கூட சேர்ந்துட்டு என்ன கத்துக்கிட்டீங்க? 6வதுனா என்ன வயசு கேளுங்க மேடம். 6வது கிளாஸ்ல கத்துக்கிட்டீங்களா? இல்லைங்க மேடம். பசங்களோட இருக்கப்ப இந்த மாதிரி பார்த்து. எந்த மாதிரி பார்த்து? ப்ளூ ஃபில்ம்லாம் பார்த்துட்டேன் மேடம். ஓகே, ப்ளூ ஃபில்மை பார்த்து நீங்க 6வது ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது இல்ல 6வது வயசு என்ன சொன்னாங்க? 6வது படிக்கும் போது அப்ப வந்து உங்களுக்கு 12 வயசு 11 வயசு அப்ப இல்ல மேடம். அதெல்லாம் அப்ப பார்த்து கத்துட்டேன் மேடம். 18 வயசுக்கு ஆச்சு. 8வதுல இருந்து கைப்பழக்கம். 8வதுனா 13 வயசு. 13. சோ அந்த வயசுல இருந்து நீங்க வந்து கைப்பழக்கத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு இப்ப வயசு வந்து 20ஆ 21ஆ? 23 மேடம். 23 இப்போ 10 வருஷம். சோ 10 வருஷமா இந்த பழக்கத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, அது ஓகே. இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, உங்க ஆண் உறுப்பு எப்படி இருக்கு? பெருசா இருக்கும். பெருசா இருக்கா சின்னதா இருக்கா? ஓரளவு இருக்கு மேடம். பெருசா இருக்கு மேடம். ஓரளவுக்கு. ஆமா. சோ மூடு வரும்போது எவ்வளவு அளவுக்கு இருக்கு? செம்மையா இருக்கு மேடம். செம்மையா இருக்கா? கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கா? ஓகே, சரி சொல்லுங்க இப்போ உங்க ப்ராப்ளம் என்ன? மேடம் நான் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க? இல்ல, தப்பா நினைக்க மாட்டேன். சரியா தான் நினைப்பேன். சொல்லுங்க. நீங்க சமாளமா இருக்கீங்க மேடம். சோ தேங்க் யூ so much. பட் உங்களோட ப்ராப்ளம் சொல்லுங்களே இப்போ. அதான் மேடம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கனால குழந்தை பிறக்குமா இல்லையான்னு டவுட். சோ இப்போ வந்து இவ்வளவு வருஷமா இல்ல மேடம், இது மாதிரி எத்தனை நாள், ஐ மீன் ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணலாம்? பண்ணவே கூடாதுங்க. அப்ப எவ்வளவு நாள் பண்ணலாம்னு கேக்குறீங்க?
மேடம் உங்க ப்ரோக்ராம் போட்டா உங்களை பார்த்தாலே பண்றேன் மேடம். நீங்க ஏன் என்ன பாக்குறீங்க? அது வந்து ஒரு எஜுகேஷன். ஓகே, செக்ஸ் எஜுகேஷன். நீங்க போட்டு வர ட்ரெஸ், அப்புறம் சினிமா வர பாடல்கள், அந்த ப்ளூ ஃபிலிம் இதெல்லாம் பார்த்தோன்னே மனம் என்ன சொல்லுவோம், ஒரு வாட்டி பண்றேன் மேடம். ஓகே, பண்ணிட்டு விட்டுறேன். அப்புறம் அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி பண்ண ஆரம்பிச்சிடுறேன். தம்பி, கல்யாணம் பண்ண உனக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியன்றது ரொம்ப கடினமா இருக்கும். ஏன் தெரியுமா? நீ அதுக்கு அடிக்ட் ஆயிட்ட. யாரை பார்த்தாலும் உனக்கு செக்ஸ் நினைப்பே வந்துட்டு இருக்கு. நீ பார்த்தீங்கன்னா மேடம் வாணி மேடம் பேசுறாங்க, செக்ஸை பத்தி நினைப்பு இருக்குன்ற. டீச்சர் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களுடைய நினைப்புன்ற. உன் பக்கத்துல வந்து சிஸ்டரோ இல்ல வந்து ஒரு யாராவது ஃப்ரெண்டோ யாரா இருந்தாலும் அதே காரணத்துல தான் நீ எல்லாரையும் பார்ப்ப. அப்ப அதுக்கு நீ அடிமை ஆயிட்ட. அதுக்கு அடிமை ஆயிட்டேன்னா உன் லைஃப் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வர மனைவி உன் கூட கண்டிப்பா குடும்பம் பண்ணாது. ஏன் பண்ணாது தெரியுமா? நீ எல்லாரையும் அனுபவிச்சுட்ட அப்படின்னா உன் உடம்புல வந்து வலிமையே இல்லாம போயிடும். அதுக்கு நான் என்ன டாக்டர் பண்றது? கையை வச்சு கம்முன்னு இருக்கணும், கண்ணை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். இந்த கண்ணும் கையும் கம்முன்னு இருந்துச்சுன்னா உன்னுடைய ஆரோக்கியமான உடம்பா இருக்குமோ தவிர இல்ல உன் லைஃப் ஃபெயில் ஆயிடும். சரிங்க டாக்டர். என்ன ஆகும்? ஃபெயில் ஆயிரும். ஆமா, எல்லாத்துலயும் பாஸ் ஆயிடுவ, கணவன் மனைவி லைஃப்ல ஃபெயில் ஆயிடுவ. டாக்டர் பயமா இருக்கு டாக்டர். நான் ரொம்ப சத்தியெல்லாம் பண்ணேன், ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ தான் வந்து பாக்குற கண் பார்வையே உனக்கு சரியில்லையே. இல்லைங்க டாக்டர், நான் அந்த மாதிரி சத்தியெல்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்னு டாக்டர். ஆனா அது திடுதிப்புன்னு வந்தது டாக்டர். திடுதிப்புன்னு வரக்கூடாது தம்பி, கண்ட்ரோல் வரணும். இன்மேல இப்போ நான் சொல்றேன், நீங்க கேக்குறீங்கல்ல. வாணியை வந்து சிஸ்டரா நினை, வாணியை வந்து என்னுடைய வாணி என்னுடைய அக்கா அப்படின்னு நினை. உன் டீச்சர் வந்து குருன்னு நினை. உன் அக்கம் பக்கத்துல வந்து உன்கிட்ட அன்பா பேசுற பெண்கள் இருந்தா என்னுடைய தங்கை அக்கா அது மாதிரி அப்படி நினைப்பு வந்தா மட்டும்தான் நீ லைஃப்ல வந்து ஜெயிக்கலாம். நீ பாக்குறவங்க எல்லாம் வந்து அழகா இருக்காங்க, அவங்க நம்மளுக்கு வேணும், இவங்க அழகா இருக்காங்க நம்மளுக்கு வேணும், ஆன்டி அழகா இருக்காங்க போயிட்ட அப்படின்னா நீ லைஃப்ல ஃபெயில் ஆயிடுவ. நீ எல்லாத்துலயும் பாஸ் ஆகலாம், பண வசதி பேர் புகழ் எல்லாம் கிடைக்கலாம் உனக்கு. ஆனா படுக்கை அறையில போகும்போது உன் மனைவி உன்னை மதிக்கவே மாட்டா. ஏன்னா வச்சுக்க, உனக்கு நிறைய ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வந்து 13 வயசுல இருந்து கைப்பழக்கம் பண்ற, இப்ப 23 வயசு ஆகுது. உன் உடம்பு வலிமையா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. புரியல? வலிக்காம என்ன பண்ணும்? ஆன்டி கிட்டலாம் போனா பண்ண வலிக்காம என்ன பண்ணும்? இருக்கிற உறுப்பு சின்னதாகி போய் ஒன்று பீஸ் போன பல்ப் மாதிரி ஆயிடும். அவங்களா கூப்பிட்டா அழுவுறியா? ஏன் அழுவுற? ஓகே ராஜு, நீங்க வந்து இதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, சரியா? பண்ணாத. லைஃப்ல வந்து நிறைய சாதிக்கணும், இன்னும் வேலைக்கு போகணும், அப்பா அம்மாக்கு சம்பாரிச்சு போடணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளை பெருக்கணும். உன் லைஃப்ல வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா அந்த செக்ஸுக்கு அடிமை ஆகாத. 13 வயசுல எவனோ கருத்து குத்தான்றதுக்காக உன் லைஃபை வீணாகிட்ட பாரு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. யாருமே தவறான எண்ணத்துல கண்டிப்பா தயவு செய்து பார்க்காத. ஓகே ராஜு, வந்து டாக்டர் சொன்ன மாதிரி கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நானும் சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பா இந்த மாதிரி யாரையும் பார்த்தா அந்த மாதிரி தாட் வச்சுக்காதீங்க, சரியா? இது வந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷன் தான். ஓகே, அதுக்காக வந்து அந்த தாட் வச்சுக்காதீங்க. தம்பி எந்த ஊரு? திருச்சிக்கு 20ஆம் தேதி அன்னைக்கு நான் முகாம் வரேன். ஆஸ்பி ஹோட்டல். அன்னைக்கு நீ வா, அங்க நேரா வா, உனக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். அது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. நான் வந்து வீடியோவை எடுத்து போடுறேன், அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. வெளியே தெரிஞ்ச அவமானமா போயிடும். அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நேரா வந்தா கவுன்சிலிங் கொடுத்து உன்னுடைய மனநிலையை நான் மாத்துறேன். ஓகே ஓகே, சோ நீங்க வந்து டைரக்டா அங்க டாக்டர் வந்து மீட் பண்ணிக்கோங்க, அவங்க உங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஓகே, சோ thank you so much for calling. பிஞ்சிலே பழுத்தவன், பிஞ்சிலே பழுத்தது. அது ஃபியூச்சர்ல நிறைய ப்ராப்ளம். இப்ப வலிக்குது, உறுப்பு இப்ப வலிக்குதுன்னு ஆன்டி கிட்ட போனோம்னு சொல்லுது. பாக்குறவங்க எல்லாம் எனக்கு விருப்பமா இருக்குது சொல்லுது. லைஃப்ல வந்து ஒரு காம கொடூரன், காம வெறியன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாரு. ஓகே, சோ டாக்டர் நம்ம இப்ப ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மறுபடியும் உங்களை சந்திக்கவே. இது உங்களோட ஃபேவரட் சமையல் மந்திரம். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தேங்க, எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தேங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறம் வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தேங்க.
பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகெல்லாம் நீங்களும் வாங்க. இது வருஷம் குழந்தை இல்லாமல் சார் மருந்து சாப்பிட்டா 2வது மாதத்துல நின்றுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் உடனே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் வந்துருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் இங்கே எங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்துல எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க. 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரியே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரியே கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரியே கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்ப்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண்ணு முன்னாடி. வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். ஸோ ப்ளீஸ் வியூவர்ஸ், உங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சீக்கிரமாக சொன்னால் நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வியூவர்ஸ் வந்து லைன்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சஜஷன் கொடுக்கணும்ல. ஸோ இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து. ஸோ டாக்டர் சொல்லுங்க, ஆல்ரெடி நம்ம இந்த பையன் கிட்ட நம்ம பேசணும். இந்த சின்ன பையனை இந்த பையன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காம கொடூரன் காம வெறியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பார்க்குறவங்க டீச்சர் பாருங்க, குரு, ஆமா, அவங்களையும் பார்க்குற நிலையே சரியில்லைன்றான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த லைன் பார்க்கலாம். ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட பேரு சமையல் மந்திரம். யார் பேசுறது? நான் நவீன் பேசுறேன். நவீன் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் காங்கேயம்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, சோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் படிச்சிட்டேன் பி. அப்படியா? ஓகே, இப்பதான் முடிச்சிட்டீங்களா? இப்பதான். சோ என்ன ஏஜ் உங்களுக்கு? 22. ஹலோ 22. ஓகே நவீன், உங்களோட ப்ராப்ளம் என்ன? என்னோட அந்த ஆண் உறுப்புல முன்தோல் வந்துட்டு இறுக்கமா இருக்கு. ஓகே, சோ முன்தோல் வந்து க்ளோஸா இருக்கு. சோ விரிய மாட்டது. ஆமா. ஓகே, சோ வந்து டாக்டர் இதுக்கு உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க, என்ன மாதிரி ஆயின்மென்ட் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. சோ டாக்டர் கிட்ட. சார் உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 22 சார். 22. ஆமா. அதாவது விரைப்பு தன்மை வரும்போது ரொம்ப பெருசாகும் போது உங்களுக்கு அந்த விரிய அதாவது ஃப்ரீயா போயிட்டு வர மாட்டேங்குது தோல் வெளியே. ஆமா, வெளியே வர மாட்டேன். ஆமா, அந்த முன்னால இருக்கிற அந்த முட்டை வந்து வெளியே வர மாட்டேங்குது. ஆமா. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமா. ஆரம்பத்துல இருந்து நீங்க சுத்தம் பண்ணதே இல்லையா? சிறு வயதுல இருந்து சுத்தம் பண்ற பழக்கம் இல்லையா? இல்ல, அது வந்துட்டு விரைப்பு இல்லாம இருக்கும்போது ஈஸியா வெளில வந்துரும். ஆமா, பெருசான உடனே டைட் ஆகும் போது அது வர மாட்டேங்குது. ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தியா அதுக்கு? இல்ல இல்ல, ஒரே டைம் டாக்டர் கன்சல்ட் பண்ணேன். சுன்னத் பண்ண சொன்னாங்களா? சுன்னத் பண்ண சொன்னாங்களா? சர்க்கம்சைஸ் பண்ண சொன்னாங்க. சுன்னத் பண்ணீங்க, அதான் நல்லது. அப்படிங்களா? உங்க உடம்பு குண்டா இருக்குமா லீனா இருக்குமா? லீனா தான் இருக்கும். லீனா இருக்குன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய தோல் வந்து கொஞ்சம் முறப்பு தன்மையா தான் இருக்கும். சரி. அதால வந்து நீங்க சுன்னத் பண்ணீங்கன்னா நல்லது. இல்ல நான் ஒரு தைலம் சொல்றேன், அந்த தைலத்தை யூஸ் பண்ணி பாருங்க. உளுந்து தைலம் சொல்லுவாங்க, உளுந்து தைலம். சரி. அதை தடவி பாருங்க. அது தடவி சரியாச்சுன்னா விட்டுருங்க. சரி. அது தடவி சரியாகலைன்னா நீங்க சுன்னத் பண்ணீங்க, உங்களோட லைஃப் பெஸ்ட். ஓகே சார். சார் அப்புறம் விந்து சீக்கிரம் வெளியாயிடுது. விந்து எவ்வளவு நேரத்துல வெளியாகுது? 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம்? வித்தின் a minute. 1 நிமிஷத்துக்கு. வித்தின் a minute ன்னு சொல்றேன். ஒரே நிமிஷத்துலயா? ஆமா. கல்யாணம் ஆகல, ஆனா பொண்ணு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பாத்துறேன். வயசு சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா? ஒரே ஏஜ். ஒரே ஈக்குவல் ஏஜ். லவ் பண்றியா? சரி பண்ணிட்டு இருந்தேன். சரி, இருந்தாலும் தவறு அது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே ட்ரையல் பார்க்காத. சரிங்க. வேற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. சரிங்க. சீக்கிரமா விந்து வெளியாகிறதுக்கு காரணம் கைப்பழக்கம் எவ்வளவு நாளா பண்ணீங்க? ஒரு 7 to 8 years. 7 to 8 years கைப்பழக்கம். 7 8 இயர்ஸா? ஆமா டாக்டர். ஏன் தான் இப்படி வாலிபர்கள் உங்களுடைய லைஃப் வீணாக்கிறீங்களே தெரியல. ரொம்ப கஷ்டமாகுது, மன வருத்தமாகுது. நான் அழுதுருவோம் பழகுது.
ஏன்னா எல்லா வாலிபர்களுக்கும் நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன், கையெடுத்து கும்பிட்றேன், தயவுசெய்து வேணாம் பார்த்தியா உன் வயசு 22, நீ என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிற, ஒரு நிமிஷத்தில் கூட வந்து ஒரு செக்ஸ் வச்சுக்க முடியலன்னா அந்த லைஃப் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாரா நீங்களே. அந்த பொண்ணு எவ்வளோ ஏங்கும், எவ்வளோ ஏக்கத்தில் இருக்கும். இவர் வருவாரா, இவர் ரொம்ப நேரம் பண்ணுவாரா, ஒரு நைட்டுக்கு 2 வாட்டி 3 வாட்டி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி எல்லா பெண்ணுக்கும் ஆசை உண்டு இல்லையா. நீ ஒரு நிமிஷத்தில் ஏஞ்சிட்ட அப்படின்னா அதனுடைய ஃபீல் எவ்வளோ இருக்குன்னு யோசனை பண்ணிப்பாரு. இதெல்லாம் வந்து லைஃப் நீ இந்த வயசில் அதெல்லாம் சொல்லவே கூடாது. சார் நல்லா என்ஜாய் பண்ணேன் சார், 2 டைம் 3 டைம் என்ஜாய் பண்ணேன் சார், அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் என்னுடைய விந்து நிற்குது சார். அது மாதிரி சொன்னால் எவ்வளோ பெருமை. ஒரே நிமிஷத்தில் வருதுன்னா நான் எவ்வளோ மன வருத்தமாக இருக்குது தெரியுமா. உங்களை கண்டா ரொம்ப வேதனையாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நீ சொன்ன பாரு, 8 வருஷம் நான் கையை அடித்தேன், கை பழக்கம் பண்ணேன் அப்படின்னு பாரு. அந்த பிரச்சனை தான் இப்போ உன்னை பாதிக்குது. ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதுக்கு பயப்படாத. இதுக்கு மேலே கை பழக்கம் பண்ணாத. ஒரு முறையாவது என்னை வந்து நேரடியாக மீட் பண்ணுங்க. நீ கவுன்சிலிங் கொடுக்குற அந்த கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு நார்மல் கொண்டு வந்துடுறேன். எவ்வளோ நேரம் வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு நைட்டுக்கு 2 வாட்டி 3 வாட்டி என்ஜாய் பண்ணுற மாதிரியோ மெடிசன்லாம் நம்மகிட்ட இருக்கு. எல்லாம் ஹெர்பல் தான், கெமிக்கல்ஸோ மெட்டல்ஸோ ஸ்டெராய்டோ கிடையாது, எல்லாம் நேச்சுரல் ஃபுட்டு தான். நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வலிமை ஆயிடும். இந்த சொன்னீங்களா அந்த கம்ப்ளைண்ட், ஒரு நிமிஷத்துல அவுட் ஆகிற பிரச்சனை உங்களுக்கு வராது. ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பெற்றுக்கலாம். ஓகேவா? ஆமா, அட்ரஸ் கீழே போற நம்பருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, நேரா வாங்க, பேசிக்கலாம். நம்ம எபிசோட்ல வந்து நிறைய வந்து வியூவர்ஸ் கூட பேசியிருக்கோம். ஸோ அவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேஸை பேசியிருக்கோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எப்படி போயிடுச்சு டாக்டர்? கொஞ்சம் மன வருத்தம் இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷம். நிறைய பேருக்கு நம்ம அவேர்னஸ்ல வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கோம், நல்லதை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு நம்ம சொல்ற நீங்களும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சஜஷன் எல்லாம் கண்டிப்பா அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் சஜஷன் கொடுத்துருக்கோம். அதை கேட்டு நடந்ததுனா லைஃப் நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஸோ வியூவர்ஸ் கண்டிப்பா இதை கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னோட செவன் நன்றி டாக்டர். நன்றி. ஸோ என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட்ல வந்து நம்ம வியூவர்ஸ் கூட டைரக்டா அவங்க கால்ஸ்ல பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த வந்து ஹேண்ட் ஷேக் பண்றது வந்து தயவு செஞ்சு இந்த ஜென்ஸ் வந்து நிப்பாட்டிட்டணும். ஏன்னா சின்ன வயசுல இதை ஸ்டார்ட் பண்றதுனால அந்த நசுக்கி வந்து அந்த ஒரு இதை வந்து வேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல செக்ஸ் பண்ணிக்கணும்னா, உங்க ஒய்ஃப் கூட நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் ஷேக் பண்றது இதோட நிப்பாட்டிக்கோங்க. அப்புறம் வந்து எல்லாரா பார்த்தாலும் ஒரு செக்ஸ் பண்ணிக்கணும்ன்ற ஒரு நினைப்பு வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு அவங்களும் உங்களுக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கலாம். ஸோ வந்து தயவு செஞ்சு இந்த தாட்டை வந்து இதுக்கப்புறம் மாத்திக்கோங்க. மைண்டை வந்து உங்களோட வேலை, உங்களோட சக்சஸ் அந்த மாதிரி ஒரு இதுல வந்து நினைச்சிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட உங்களை சந்திக்க போறேன். உங்களோட வனிஷ். லவ் யூ, பை பை, டேக் கேர். டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3ஆம் மாதமே பாப்பா நின்றுடுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இது இருக்கான், உங்கள் முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழைய டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறந்ததுலேருந்து தான் எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு குழந்தை பெற்றெடுத்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆம் மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசி இன்னும் தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷமா நல்லா இருக்கிறோம். நாங்கள் 16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் 1 பொண்ணு 1 இருக்குது. இப்போ திருவண்ணாமலைக்கு போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.